மருத்துவம் என்பது பாதியில் வந்தது, ஆதியில் வந்தது கிடையாது. உலகம் முழுவதும் மருத்துவம் எடுப்பதில்லை. மாநகரங்களில் மருத்துவம் எடுக்கிறார்கள். ஆதிவாசிகள், காட்டுவாசிகள்லாம் இருக்காங்க. அவங்க மருத்துவம் எடுக்கிறதில்ல. அவங்க எதை பயன்படுத்துறாங்கன்னா, படைப்பை அவங்க பயன்படுத்துறாங்க. இப்போ பெண்களுக்கு மாதவிலக்கு சம்பந்தப்பட்டது சிம்பிளானது. ரூபாய் கூட செலவில்லாமல். மார்கழி மாதம் வருகிறது. நீங்கள் அதிகாலை எழுந்து நீங்கள் குளித்து விட்டு உங்களுக்கு பிடித்த எந்த கோவிலுக்கு வேணாலும் போங்கள். வெளிச்சம் வருவதற்கு முன்பு போங்கள். போகும்பொழுது அந்த உங்களுடைய பெண்களுடைய மாதவிலக்கு அத்தனையும் சரி செய்யும். பெண்களை கோலம் போட சொன்னதே எதற்காகன்னா, பூமியிலிருந்து ஒரு நீர் மேல் நோக்கி வரும். அது எது என்றால் பனி நீர். அதுதான் பூமியோட மாதவிலக்கு. அந்த மாதவிலக்கை ஒரு பெண் சுவாசித்தால் அந்த பெண்ணினுடைய உடலில் உள்ள அனைத்து ப்ராப்ளங்களும் சரியாயிடும். ஆரோக்கிய குழந்தை பிறக்கும். மாதவிலக்கு கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் கரைச்சிடுங்க. இது வல்லமை படைத்தது எது என்றால் அதுதான் பனி நீர். பூமியோட மாதவிலக்கு, பூமாதேவியோட மாதவிலக்கு, பூமாதேவியோட ரத்தம், எப்படி வேணாலும் அதை சொல்லலாம். அதனால நீங்க எல்லாருமே இப்போ மார்கழி மாதம் வரதால பனி பூமியிலிருந்து மேல் நோக்கி வருகிறது. மேலிருந்து பனி கீழே வராது, கீழிருந்துதான் மேல் நோக்கும். அதே மாதிரி குளித்து விட்டு மாதவிலக்கு குறைபாடு இருக்கிறவங்க குளித்து விட்டு கோலம் போடுங்கள். கண்டிப்பாக மாதவிலக்கு குணமா சரியாகும். ஆரோக்கிய குழந்தை பிறக்கும். குழந்தை பிறப்புல நிறைய பேர் இன்னைக்கு பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? கோலம் போடவில்லை. நீங்கள் கோலம் போடுறது கூட நீங்க வெளிச்சம் வந்த பிறகு போடுறீங்க. வெளிச்சம் வந்த பிறகு பனி நீர் இருக்காது, குறைந்து விடும். அதனால இதை உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க. பெண் குழந்தைங்களை பாதுகாப்பா வளங்க. எந்த ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு கரெக்டாக நடக்கிறதோ அந்த பெண் இந்த பூமியில் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். ஆரோக்கிய குழந்தை பெற்றெடுப்பார்கள். நன்றி, மகிழ்ச்சி. பசி உணவு.